ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் அப்படியே ரொட்டீனுக்கு வந்துடும். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, லீவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா ரொட்டீன் சேஞ்ச் ஆனாலே நமக்கு டைம் எதுவுமே கரெக்டாக வரலைங்க. வீடியோஸ் எடுக்கவே முடியல. எல்லாமே ஜாலியாக தான் போச்சு. ஆனாலுமே வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைமே இல்லாமையே இருந்துச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிப்பெல்லாம் எங்கேயும் போகலை. ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு அப்படி இப்படின்ட்டு போய்க்கிட்டு, அப்புறம் தம்பியோட ரிசல்ட்டு 10th எழுதியிருந்தான் இல்லையா? நான் கூட மார்க் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். 461 எடுத்திருந்தான். ஸோ அவனோட ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுனால டிசி அப்ளை பண்ணுறது, அட்மிஷன் வேறு ஸ்கூலில் போடுறதுன்ட்டு இப்படியே ஹரிபரியாகவே போயிட்டு இருந்துச்சு. அண்டு ஒரு கொஞ்சம் டென்ஷனும் கூட. ஸோ அதனால் டென்ஷன்னா மற்ற டென்ஷன் எதுவும் இல்லை. சிபியோட மார்க் வர்ற வரைக்குமே ஒரு டென்ஷன் எங்களுக்கு இருந்துச்சு. அவன் ரிலாக்ஸாக தான் இருந்தான். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இப்போது எல்லாமே ஓரளவு முடிச்சாச்சு. இனி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும்தான். ஸோ ஓரளவு ரொட்டீனுக்கு வந்தாச்சு, வரணும். ஸோ அதனால் க்ளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த டேபிள்லலாம் தூசு நிறையுது. வெயில் எப்படி டக்குன்னு இப்படி மாறுச்சுன்னு தெரியல. காற்று மழை எல்லாம் சேர்ந்துருச்சு. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா தூசு நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே கபோர்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பேகு என்னென்னமோ அப்படியே கசகசன்னு இருந்துச்சு. இதை நான் கவனிக்காமையே விட்டுட்டேன். ஸோ அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அவனோட புக்ஸ் எல்லாம் அன்வான்டெல்லாம் எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்ததான் அப்படியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பொண்ணு பையன் 2 பேருமே இல்லை. அவள் ஹாஸ்டலில், தம்பி ஊரில் இருக்கான், அம்மா அப்பா வீட்டில் இருக்கான். ஸோ இந்த டைமில் தான் நம்மளால் இந்த க்ளீனிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண முடியும்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது. லீவ் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா இந்த சம்மர் வெக்கேஷன்ஸை? எப்படி இருந்துச்சு? ரொட்டீனுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பெருசாக என்ஜாய் பண்ணேனா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெருசாக இல்லைங்க. பாதி நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டோட டென்ஷன்லேயே அப்படியே போயிடுச்சு. அடுத்ததாக வந்ததுக்கப்புறம் டிசி அட்மிஷன் அப்படி இப்படின்னு இப்படியே கசகசன்னு. ஆனால் கொஞ்சம் வெளியே எல்லாம் போனோம், போகாமல் இல்லை. பட் டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயும் போகலை. ஜஸ்ட் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் என்ஜாய் பண்ணேன் நல்லாவே. வீடியோஸ் மட்டும்தான் போட டைம் இல்லையே தவிர மற்ற எல்லாத்துக்குமே டைம் இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ஹாலுக்கு வந்தாச்சுங்க. ஹாலில் இந்த ஷோகேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட்டு நிறைஞ்சிருந்துச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஊர் சுற்ற கிளம்புனனால அப்படியே கொஞ்சம் விட்டாச்சு. அதனால் தூசியாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நமக்கு மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு வேலையாக ஒரு பேர்டனாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டான டைம் இல்லையா, குழந்தைகளும் இல்லாத டைமில் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஃபுல் டீப் க்ளீன் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஓரளவு பண்ணேங்க. அப்புறம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இனி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும் இல்லையா மார்னிங். அந்த மாதிரி மார்னிங் டைமில் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த நாள் லன்ச் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி தரணும் அப்படின்னா கொஞ்சம் நைட்டே ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 வீக் அதை பிளான் பண்ணி ஒரு டைரியிலையோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இதையெல்லாம் போய் எழுதி வச்சா நம்ம சமையல் செய்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணி பாருங்களேன். மண்டேனா எப்படி, மண்டே இதை பண்ணிக்கலாம், டியூஸ்டே அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் செய்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நிறைய டைம் சேவ் ஆகும். கண்டிப்பாங்க இதை எழுதி வச்சு அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு டைரியில் 1 வீக் பிளானை நீங்கள் எழுதி வச்சு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பர்ஃபெக்டாக டைம் சேவ் பண்ணி சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக இல்லாமல் ரிலாக்ஸாகவே செய்யலாம்.
அது மட்டும் இல்லாமல் நைட் பிளான் பண்ணுறோம் இல்லை மார்னிங் எழுந்திரிச்சு ஆன் த ஸ்பாட்டில் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஹெல்தி வெர்ஷன் வந்து எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் இல்லையா. அவசரத்துக்கு கடகடன்னு செய்கிறதுக்கு தான் பார்ப்போமே தவிர எந்தளவு நம்ம வந்து பேலன்ஸ்டாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீக் பிளான் போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிக்குவேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி சாமை நாளைக்கு தெனை அப்படின்ட்டு கரெக்டாக அடுத்தடுத்து கொண்டு போய்க்கலாம். அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 11 கொடுக்குற அந்த ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் இல்லை மதியம் கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதையாவது ஒரு சாதத்தை தாளித்து கொடுத்து எதாவது ஒரு காயை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடச்சிரும்னு நினைக்க வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு இந்த மாதிரி யோசித்து நம்ம கொடுக்குற ஃபுட்டில் குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் அயன் இந்த மாதிரி எல்லா சத்தும் வந்து கலந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம வீக் பிளான் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்கிட்டே ஹாலில் இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இனி பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் கிச்சன் தான். அதை வந்து ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ண போகிறது இல்லைங்க. கவுண்டர் டாப்பை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீடு தொடச்செடுத்தோம் அப்படின்னா ஓரளவு முடிச்சாச்சு. இதை வந்து எதில் சேர்த்துறதுனே தெரியல. டீப் க்ளீனும் கிடையாது, சும்மா மந்த்லி க்ளீனிங் அந்த மாதிரி இதுவும் இல்லை. இப்படியும் இல்லாமல் அப்படி இல்லாமல் ஓரளவு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த டைனிங் ஹால் கிச்சனுக்கு மட்டும் ஒரு நாள் தனியாக செலவு பண்ணோம் அப்படின்னா தான் மனசுக்கு திருப்தியாக க்ளீன் பண்ண முடியும். ஆனால் அதை முடித்தோன்னா தான் வீடே க்ளீன் பண்ண திருப்தியும் கிடைக்கும். அதனால் அதை இன்னொரு நாள் தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மேலோட்டமாக கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா மண்ணெல்லாம் அள்ளி வாரி வீசுது. ஸோ இனி வாரமே டீப் க்ளீன் பண்ணணும் போல் இருக்குது. அந்தளவு மாறிடுச்சுங்க கிளைமேட்டு. வெளியே போய் இப்படின்னு உட்காரலான்னு உட்காந்தா வாய் கண் மூக்குன்னு எல்லாமே மண்ணோட தான் வர வேண்டியதாக இருக்குது. அப்படி அடிக்குது இங்கே காற்று. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செடிக பக்கத்தில் உட்காந்துட்டோம் அப்படின்னா சல்லு புல்லுன்னு ஒரு சவுண்டு வேறு. காற்றுல பயங்கர டான்ஸோட செடிக செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா மழை வேறு லேசாக தூரிட்டு இருக்கிறதுனால சூப்பராக தான் இருக்குது. அடுத்ததாக நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டிகளில் வைக்க வேண்டியது இருக்குது. கட் பண்ணி வைக்க வேண்டியது, ப்ரொபகேட் பண்ணது, அப்படியே ஒரு 2-3 நியூ பிளான்ஸ் வாங்கணும். இது எல்லாமாவது ஒழுங்காக வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பிளான்ஸை பற்றி போடுற வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. எனக்குமே இந்த பிளான்ஸில் வந்து எந்த வேலை செஞ்சேன்னாலும் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனி கொஞ்சம் ரொட்டீனுக்கு வந்தாச்சு இல்லையா, அதனால வீடியோஸ் வந்து முடிஞ்சளவு கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அதிகமாகவே போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு வியூஸ் அதிகமாக வர எனக்கு தினமுமே வீடியோ போடணுன்னு கூட தோணும். ஆனால் வியூஸே வரல அப்படிங்கிறப்போ எனக்கு போடுறதுக்கே ஒரு ஆசையே இருக்காது இல்லையா. அது நேச்சர் தானே எல்லாத்துக்குமே. ஸோ வியூஸ் வர சப்போர்ட் அதிகமாக வந்து எந்த ஒர்க் இருந்தாலுமே அதை வந்து தள்ளி வச்சுட்டு வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா. எனக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு முடிஞ்சளவு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நானுமே இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே க்ளீனிங்லேயே தான் பாதி நாள் முடிஞ்சு போச்சு. கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இனி போய் வீடெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஷ் ஆனேன் அப்படின்னா இன்றைய நாள் முடிஞ்சிச்சு. வீடு பூரா சுத்தம் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்குங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் டாப் க்ளீனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னா நிறைய பொருட்களை கவுண்டர் டாப்பில் அடுக்கி வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவாவது பண்ணுறது அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் தினமுமே வந்து நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம மீறி போனால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இதை வந்து ஒரு துணியை வச்சாவது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் தினமுமே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறப்போ. அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி நிறைய திங்ஸை வச்சு டம்ப் பண்ணாமல் தேவையான திங்ஸை மட்டும் அதுவும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோடய கிச்சன் வந்து அதாவது கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியாச்சு.
அடுத்ததான் வீட்டை மாப் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியது தான். முதல்ல எல்லாம் இந்த வீடு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு செய்வேன். கொஞ்சம் பிடிக்கவும் பிடிக்காதுன்னே வைங்களேன். ஏன்னா அதை புழிஞ்சு எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே. இப்போது இந்த மாப் ஸ்டிக் வாங்கினதுக்கப்புறம் நம்மளாக புளிய வேண்டியது இல்லையா? ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. இந்த வேலையும் பிடிச்ச வேலையாகிடுச்சு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத வேலையை கூட எதை வச்சு அதை பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதுக்கு தகுந்த திங்ஸோ இல்லை அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சின்ன மெசேஜ் தாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அப்படியே குவிட் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.